Hi everyone, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யுனிவர்சிட்டி அண்ட் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா ஃபிஷரிஸ் யுனிவர்சிட்டி இந்த ரெண்டு யுனிவர்சிட்டிலயும் ஆஃபர் பண்ணக்கூடிய கோர்சஸ்க்கு ஆன்லைன் மூலமா எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து இதுதான். இங்கே வந்தோடனே நீங்கள் யூஜி அட்மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் கிளிக் ஹியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ண உடனே இந்த அப்ளை பண்ணுறதுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ வர்றதுனால ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கே ப்ளூ கலரில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான பேஜ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் உங்களுடைய நேம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய கரெக்டான டேட் ஆஃப் பர்த்தை இதில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஆர்டரில் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஒரு 2007 செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்ளிகன்னுடைய மொபைல் நம்பர், கரெக்டான மொபைல் நம்பர் உங்கள் பேரண்ட்ஸோடது, அதே போல் இதில் வந்து மெயில் ஐடி, இது ரெண்டையும் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ இப்போ மெயில் ஐடியும் ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டேன். ஸோ கரெக்டான மெயில் ஐடியாக கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு மெயில் தான் முக்கியமானது. சரியா, அதனால் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு, கிரியேட் பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இல்லை நீங்கள் கரெக்டான பாஸ்வேர்டு வந்து இது ரெண்டுலேயும் கொடுத்துருங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதை எழுதி வச்சுக்கிறங்க, மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேப்சாவை என்ட்ரு பண்ணிவிட்டு சைன் அப் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். அதெல்லாம் கரெக்டானு செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு நமக்கு மெசேஜ் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இந்த பேக் டு ஹோம் பேஜ்னு இருக்கு இல்லையா, இந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த அப்ளை பண்ண அந்த இதுக்கு வந்துடும். இப்போ இங்கே எக்ஸிஸ்டிங் யூசருக்கு கீழே சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இமெயில் அட்ரஸ் இங்கே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து நமக்கு கேட்கும். ஸோ இமெயில் அட்ரஸ் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ அந்த இமெயில் அட்ரஸையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துட்டு இந்த ரிமெம்பர் மீ அப்படின்றத டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னே என்ன காமிக்குதுன்னு பாருங்கள். சாரி யுவன் லாகின் டீட்டெயில்ஸ் ஆர் லாக்டு, ப்ளீஸ் கான்டாக்ட் அட்மின் சொல்லி வருது பாருங்கள். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க இல்லையா, உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இது நான் இந்த மெயில் ஐடி தான் கொடுத்தேன். இந்த மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கு பாருங்கள், அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த யூஜி அட்மிஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு மெயில் இந்த மாதிரி வந்திருக்கும். இதில் உங்களோட நேமு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு, ஆக்டிவேஷன் கோடு எல்லாமே இருக்கும். இங்கே கீழே வந்தீங்கன்னா அங்கே கிளிக் ஹியர் டு வெரிஃபை ஆக்டிவேட் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் லாகின் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லாகின் பண்ணியாச்சு. பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் இந்த மை அப்ளிகேஷன் அப்படின்ற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இங்கே யூஜி அப்ளிகேஷன் 24-25 இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ப்ரொசீட் டு அப்ளிகேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஐ கன்ஃபார்ம்ன்ற டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்து உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்ளிகன்ட் டீட்டெயில் அப்படின்ற இதை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த அப்ளிகன்ட் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம நேம் என்ட்ரு பண்ணனால அதில் இருக்குது. அடுத்து ஃபாதர் நேம் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்லேயே கொடுங்க. அடுத்து மதர்ஸ் நேம், அடுத்து டேட் ஆஃப் பர்த் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். தென் ஜெண்டர், மேலா ஃபீமேலா, டிரான்ஸ்ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறங்க. தென் அப்ளைங் ஃபாரில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் கோர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை ஃபிஷரிஸ் கோர்ஸுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறீங்களா,
இல்லை ரெண்டுக்குமே சேர்த்து அப்ளை பண்ணுறீங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதை வந்து கொடுத்துக்கிறங்க. இப்போ நான் ரெண்டுக்குமே சேர்த்து கொடுக்குறேன். ஸோ ரெண்டு ப்ரோச்சர் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது, அதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. அப்புறம் நேட்டிவிட்டி தமிழ்நாடுவா இல்லை அதர் ஸ்டேட்டா? ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டடி அகாடமிக்கா இல்லை ஒகேஷ்னலா? குரூப் எந்த குரூப் எடுத்தீங்க? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜியா இல்லை மேத்ஸ் கம்ப்யூட்டரா இல்லை பயாலஜி கம்ப்யூட்டரா? ஸோ எதுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் நீங்கள் வருவீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிடுங்க, சரியா? இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் டிசபிலிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை என்டர் பண்ணணும், இல்லைன்னா விட்டுருங்க. அதே போல் என்ஆர்ஐ கோட்டா இல்லைனா இண்டஸ்ட்ரியல் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதில் செலக்ட் பண்ணிக்கிறங்க, இல்லைனா இதையும் விட்டுருங்க. செலக்ட் ரிலீஜியன், ஹிந்துவா முஸ்லீமா அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறங்க. தென் கம்யூனிட்டி, இதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி வருவீங்க? இப்போ முஸ்லீம்னால பிசிஎம்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஹிந்து கொடுத்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி வந்து இந்த இடத்துல நீங்கள் பிசியா எம்பிசி டிஎன்சியா எஸ்சி எஸ்சி எஸ்டியா அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கிறங்க, சரியா? நெக்ஸ்ட்டு கேஸ்ட் நேம், அந்த நீங்கள் இதை கம்யூனிட்டி செலக்ட் பண்ணவுடனே என்ன கேஸ்ட் அப்படின்றத இதில் கொடுத்துக்குங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் பர்த், எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க நீங்கள் அப்படின்றத இதில் கொடுத்துக்குங்க. அடுத்து மதர் டங் தமிழா இல்லை அதர்ஸா? 10th 11th 12th மூணுமே நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிங்கன்னா எஸ், படிக்கலைன்னா நோ. 12th வந்து எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்க? இந்த கரண்ட் இயரில் முடிச்சிங்கன்னா 2024 செலக்ட் பண்ணிக்கிறங்க. தென் 12th வந்து நீங்கள் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்றத இதில் செலக்ட் பண்ணிக்கிறங்க. தென் 12th ரோல் நம்பர், உங்கள் ரோல் நம்பர் என்னன்றதை இதில் கொடுத்துக்கிறங்க. தென் எந்த போர்டு நீங்கள், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னா ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிக்கிறங்க, இல்லை சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சியை செலக்ட் பண்ணிக்கிறங்க. இங்கே வந்து உங்கள் மார்க்குடைய பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது டோட்டலாக அப்படின்றத இங்கே என்டர் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட்டு மீடியம், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறங்க. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டா இல்லையா? ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ்ன்னு கொடுத்துக்கிறங்க, இல்லைன்னா நோன்னு கொடுத்துக்கிறங்க. அப்புறம் 6th to 12th நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அப்புறம் ஃபாதருடைய ஆக்குபேஷன் என்னவா இருக்காங்கன்றதை கொடுத்துக்கிறங்க. ஆனுவல் இன்கம் எவ்வளோக்குள்ளே வரும் அப்படின்றத இங்கே கொடுத்துக்கிறங்க. தென் மதர்னுடைய ஆக்குபேஷன் என்னன்றதை இங்கே கொடுத்துக்கிறங்க. மதர்னுடைய ஆனுவல் இன்கம், சப்போஸ் ஹோம் மேக்கராக இருந்தாங்கன்னா நில் இன்கம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறங்க. அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்கிறங்க. நெக்ஸ்ட்டு ஆர்யூ ஆஃப்னு கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துக்கிறங்க. அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேயும் நமக்கு அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் இருக்குது. சப்போஸ் இங்கே சீட்டு கிடைக்கலனா அங்கே கிடைச்சா படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் கோர்ஸ் தமிழ் மீடியமில் சப்போஸ் கிடைச்சா படிக்கிறதுக்கு நீங்கள் ஓகேவா? எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் உள்ளது, அது கிடைச்சா ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கிறங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கிறங்க. ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியில் ஒகேஷ்னல் குரூப் கிடைச்சா ஓகேவான்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் இங்கே எமிஸ் நம்பர், ஸ்டூடெண்ட்னுடைய எமிஸ் நம்பர் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கிறணும். இது ஸ்கூலில் உங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிக்கிறங்க. நெக்ஸ்ட் அப்படி கீழே வந்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இருக்கும். இதில் உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃபுல் அட்ரஸ் நம்ம கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. கொடுத்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா இங்கே சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் லாஸ்ட் ஸ்டடிட், நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் எந்த இயர் படிச்சிங்க, எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அந்த ஸ்கூல் எந்த ஊரில் இருக்குது, அப்புறம் அது வந்து ரூரலாக அர்பனா, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட் அப்படின்றத இது ஃபுல்லாக நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் எல்லாமே நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படின்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ்னு ஒரு ஐக்கான் கிளிக் வந்திருக்கும், இப்போ அதை கிளிக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மார்க் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல நம்ம என்டர் பண்ணணும். இங்கே சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறங்க.
இங்கே 100க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை இங்கே என்டர் பண்ணுங்கள். ஸோ இங்கே சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மார்க் என்டர் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே நமக்கு ஓவரால் பர்சன்டேஜ் வந்துடும் 97.83. கீழே வந்து இங்கே சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. அடுத்து நமக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நம்ம ஸ்போர்ட்ஸ் கொடுக்கல இல்லையா, அது கொடுக்காதனால இந்த மாதிரி வந்துடும். சப்போஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் கேட்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு கோர்ஸ் செலெக்ஷனுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்டரில் கோர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ சப்போஸ் நீங்கள் இதில் மாற்றுறதா இருந்தால் அதை ஜஸ்ட் அந்த கோர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணாவே போதும், அதுவே மாறிடும். சரியா, ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக அதை எப்படி நீங்கள் ஆர்டர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆர்டரில் கொடுத்துட்டு கீழே வந்து இந்த சேவ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே எஸ்ஆர் நோ கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு யூனிவர்சிட்டியுமே கொடுத்ததுனால அடுத்து எனக்கு வந்து இங்கே ஃபிஷரிஸ்க்கு கேட்குது. அதையும் நீங்கள் மாற்றுறதா இருந்தால் மாற்றிட்டு இங்கே சேவ் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. நெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸில் எஸ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோடிங்க்கான பேஜ். இதில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ, அடுத்து உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் 10th மார்க் ஷீட்டு, இப்போ 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் டிசி 2 பக்கமும், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது எல்லாத்தையும் இங்கே நம்ம ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும், அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். ஸோ ஃபில்லிங் எல்லாமே முடிஞ்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரிவ்யூ ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே கீழே அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேங்க. ஸோ இங்கே கீழே வந்துட்டு இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் த அபோவ் அப்படின்றது இல்லையா, இதை கொடுத்துருங்க. டிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அண்ட் சப்மிட் அப்படின்ற இந்த பட்டனை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். இந்த ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஸோ இப்போ பேமெண்ட்கான பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த இடத்துல பேமெண்ட் 600 rupees எனக்கு வந்து இப்போ பே பண்ணணும். ஸோ இப்போ பேமெண்ட் டைப்பில் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்லைன் கொடுத்துட்டா இங்கே வந்து நம்ம கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இல்லை நெட் பேங்கிங் ஆன அதர் பேங்க்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனில் நீங்கள் பே பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இங்கே ப்ரொசீட் டு பே அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பே நவ் அப்படின்ற இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட்கான இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். பே யூசிங் கார்டு அப்படின்றத கொடுத்து இங்கே உங்கள் கார்டு நம்பர் கொடுத்து கீழே பே நவ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. சரியா, ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் இந்த டிஎன்ஏயு அண்ட் டிஎன்ஜேஎஃப்யூக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அவசரப்பட்டு யாரும் வந்து தப்பாக அப்ளை பண்ணிட வேணாம். சப்போஸ் யாருக்காவது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா நானே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி தந்துடுறேன். சரியா, ஓகே, தேங்க்யூ.